வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய செய்திகள் அப்படி பேசுகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் உங்களை வந்து சேரும். நமக்கு தெரியவே தெரியாது இந்த பிரச்சனைங்கிறத பேச்சுவாக்கில் தெரியப்படுத்திட்டு போகிற சேனல் மக்கள் சக்தி சேனல். ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதில் உங்களுக்கு விஷயங்களை சொல்லப்படுகிறது. இதை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதுக்கு நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. கமெண்ட்டு கண்ணியமாக, அதில் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்ணியமாக கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ விஜய் அரெஸ்ட் ஆவார், சிபிஐ கூப்பிட்ருக்கு அப்படிலாம் நினச்சி கனவு காண்ற மக்களுக்கும், அரசு மேலே தான் தப்புன்னு சிபிஐ சொல்லும் அப்படின்னு கனவு காண்ற டிவிகே தற்குறிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி கிடையாது, என்னங்கிறத தெளிவாக விளக்குறது வாங்க பார்ப்போம். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ 3 நாள் இவர் விஜய் டெல்லிக்கு 12ஆம் தேதி போய் அங்கே என்கொயரி, சிபிஐயில் என்கொயரி நடந்திருக்கு இல்லையா? இது சம்மன் அனுப்பிச்சது விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்ச காரணம் கிளாரிட்டி, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு சில பதில்கள் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தானே வழிய இது விஜயை அரெஸ்ட் பண்ணுறதோ விஜயை மட்டம் தட்டுறதுக்கோ எல்லாம் கிடையாது. இது ப்ரொசீஜர். ஏன்னா தேவைக்காக தானே சிபிஐக்கு போச்சு. ஸோ அந்த சிபிஐ கிளாரிஃபிகேஷனுக்காக தான் விஜய் அவர்களை, தேவைக்க தலைவர் அவர்களை கூப்பிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. இதில் அரெஸ்ட்டோ அவரை கேவலப்படுத்துகிறதோ எதுவுமே கிடையாது. சும்மா சாதாரணமாக உங்கள் பேர் என்ன தெரிஞ்சாலுமே அதெல்லாம் கேட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மாதிரியான கேள்விகள் பல கேட்டுட்டு என்ன இன்சிடெண்ட்டுக்காக இப்போ கூப்பிட்ருக்காங்களோ அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்பாங்க. அதுதான் கேட்குற கேள்விகள். அதுதான் இதில் அவர் பயந்து கொட்டி ஒளறி கொட்டி அப்படிலாம் கிடையாது. அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்குறாங்க. இதில் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டு அதில் சொன்னது என்னன்னாக்க, கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு காட்டமாக இவரை கேட்டிருக்காங்க. காட்டமாக மீன்ஸ் என்ன, அந்த கொஸ்டின் ஒரு உன் பேர் என்ன அப்படிங்கிறதுக்கும் உன் பேர் என்ன அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் மெயின் ரோட்டில் ரோட்டில் அலோவ் பண்ணீங்க மீட்டிங் வைக்க? மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் அங்கே அந்த மீட்டிங்கில் தண்ணியெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா? மக்களுக்கு அங்கே வசதி இருந்ததா, இதெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்கணும் இல்லையா? எங்கே எது நடந்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு தான் பொறுப்பு. நீங்கள் ஏன் இதெல்லாம் இருக்கான்னு, அவங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கல? நீங்கள் கொடுத்த லெட்டர் எங்கே, இந்த இடத்துல நடத்துன்னு சொல்லி கொடுத்த லெட்டர்ஸ் எங்கே, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டையும் நல்ல காரசாரமாக கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரினாக்க அந்த ஃபேக்ட்ரியில் தண்ணி வசதி இருக்கணும், டாய்லெட் வசதி இருக்கணும், கேன்டீன் வசதி இருக்கணும், எல்லாமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு 1200 பேர், 1500 பேரோ இல்லை 500லேருந்து 1500 பேரோ இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு நாள் ஃபுல்லாக அது மாதிரி 500லேருந்து 1500 பேர் இருந்து வேலை செய்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கே இவ்வளவுலாம் பண்ணினாதான் அதை ரன் பண்ணவே அலோவ் பண்ணணும் நம்ம. ஆனால் ஒரு நாளில் ஒரு 7-8 மணி நேரத்தில் 10,000 பேர் கூடுற இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீ அலோவ் பண்ணியா, இதெல்லாம் இருந்துதா அப்படின்னு கவர்மெண்ட்டையும் சாடுறாங்க அவங்க. அடுத்தது டிவிகே கேட்குறாங்க. எது இப்போ ஹைகோர்ட்டு விஜய்க்கு என்ன தலைமை பண்பு இருக்குன்னு கேட்டதை சுப்ரீம் கோர்ட்டு திட்டினாங்கன்னு வந்தது இல்லை, அது எப்படி ஒரு தனிப்பட்ட கருத்து கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதே கருத்தை தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்கு. ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் நடத்துகிற மீட்டிங் போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஆயிருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு நிர்வாகிகள் கூட இல்லாமல் இருந்திருக்கீங்க?
இது உங்களுக்கு தலைமை பண்பு அழகா அப்படின்னு வந்து விஜயை பார்த்து காரம் சாரமாக கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதை மக்கள் அத்தனை பேரும் கேட்டு கொதித்து எழுந்துட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை கொதித்து அதை கேட்டப்ப அது தப்பு, அது வந்து என்னவோ இவர் தான் அரசு தான் அப்படி கேட்க சொல்லி பண்ணுறாங்க அப்படி இப்படின்லான்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அந்த சிபிஐ மூலியமாக அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லாம் அங்கே காரஞ்சாரமாக கேட்குறாங்க. இதெல்லாம் தான் மக்கள்லாம் கேட்டாங்க. ஒரே அதாவது இவங்க தான் டிவிக்கே தான் இப்போ வந்து சிபிஐக்கு போனாங்க. சிபிஐக்கு மேலே ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் டீம் எஸ்டிஐ இவங்க போடுறாங்கன்ட்டு சொல்லி திட்டினாங்கல்ல, அதை ஸ்பெஷல் டீம் சிபிஐக்கு மேலேயும் போட்டு இப்போ அவங்களும் விசாரிக்க போகிறாங்க. இதுதான் இப்போ வந்து சிபிஐ விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது, புஷி ஆனந்தை கூப்பிட்டு விசாரிக்கிறது. நிர்மல்குமார் புஷி ஆனந்துக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அரசுக்கு பெயில், அவங்க ஆன்டிசிபேட்டட் பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு அதை வந்து தடுத்துருக்கு. ஸோ அவங்க அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். பட்டு எனக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் அரெஸ்ட் ஆக மாட்டாருங்க. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு கேள்விகள் அது நடந்து. ஏன்னா இது மெயினாக நடந்தது வந்து விஜய் கொலை பண்ணினார் என்ற அர்த்தம் இல்லை இல்லையா. அவர் வந்திருக்கார், அந்த கும்பலில் அவருக்கு மேனேஜ் பண்ண தெரியல, அப்படி அதுக்குரிய தண்டனைகள் இருக்கலாமே ஒழிய ரொம்ப இருக்காதுன்னு தான் எனக்கு நினைப்பு. ரெண்டு பேரையுமே கேள்வி, இதையும் நீங்கள் பண்ணியிருக்கலாம், இதையும் பண்ணியிருக்கலாம், இதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டணும், அதுக்கு ஃபைன் கட்டணும்னா முடியும். அதுதான் நடக்கும். ரொம்ப விஜய்க்கு எதிர்ப்பாக உள்ளவங்க ரொம்ப கனவு காணாதீங்க. அதே மாதிரி டிவிகேயில் உள்ள அந்த தற்குறி பசங்கள்லாம் அரசு தான் சொல்லுவாங்க, அரசு தான் இது பிரச்சனை அப்படின்னும் நினைக்காதீங்க. வரும் உங்களுக்கு. இதுதான் நடந்ததுங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. நன்றி.